என்ன கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? தர்மம் குறைஞ்சு அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டி உலகத்தை காக்க விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து வருவாருன்னு ஒரு நம்பிக்கை. அப்படிதான் விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் 9 அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கு. பிரம்மாவின் வேதத்தை திருடி போன சோமுகன்கிற அசுரனை அழிச்சு வேதத்தை மீட்க எடுக்கப்பட்டது மச்ச அவதாரம். தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க வேண்டி மேருமலையை தாங்குவதற்காக எடுக்கப்பட்டது கூர்ம அவதாரம். இரண்யாட்சனை அழிச்சு கடலுக்கு அடியில் இருந்து பூமியை மீட்க எடுக்கப்பட்டது வராக அவதாரம். தன் பக்தனான பிரகலாதனை காப்பாற்ற எடுக்கப்பட்டது நரசிம்ம அவதாரம். மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்க எடுக்கப்பட்டது வாமன அவதாரம். ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்ற உன்னத தத்துவத்தை உணர்த்த எடுக்கப்பட்டது ராமர் அவதாரம். நம் வாழ்க்கைக்கு உற்ற துணையாக இருந்தவங்களை உன்னதமாக நினைக்கணும் மதிக்கணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்டது பலராமர் அவதாரம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லுங்கிறத உணர்த்த எடுக்கப்பட்டது தான் கிருஷ்ண அவதாரம். ராம அவதாரத்தில் ராமரின் அம்பினால் கொல்லப்பட்ட வாலி தான் கிருஷ்ண அவதாரத்தில் வேடனா வந்து கிருஷ்ணன் மேலே தவறுதலாக அம்பு எய்துறான். அதனால் கிருஷ்ணர் உயிர் பிரியுது. கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு சென்ற பிறகு துவாரகையும் கடலில் முழுகுது. கிருஷ்ணனோட உடல் சந்தன கட்டையாகி குருவாயூர் வந்தடையுது. கிருஷ்ணர் தன்னோட அவதார நோக்கம் முடிஞ்சு சங்கு சக்கரத்தோட காட்சி அளிக்கிறாரு. தேவலோகத்தில் தேவர்கள் மலர் மாறி பொழிஞ்சு அவரை வரவேற்கிறாங்க. தசாவதாரங்களில் முதல் 9 அவதாரங்களில் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரம் தான் பூரண அவதாரங்கள். ஏன்னா அந்த 2 அவதாரங்கள் தான் ராமாயணம் மகாபாரதம்னு 2 மகா இதிகாசங்களாக உருவானது. இந்த 9 அவதாரங்களோட முடிய போகிறதில்ல. இன்னொரு அவதாரமான கல்கி அவதாரம் இருக்குது. பகவான் விஷ்ணு குதிரை முகத்தோட விஷ்ணு யாசஸ் சுமதி தம்பதிக்கு மகனா பிறந்து தீமைகளை அழித்து நன்மை செய்வார்னு புராணங்கள் குறிப்பிடுது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற கலியுகத்தோட முடிவில் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து உலகத்தை அழித்து எல்லாரையும் முக்தி நிலைக்கு கொண்டு போவார்னு எதிர்பார்க்கப்படுது. 4,32,000 ஆண்டுகள் கொண்டது தான் கலியுகம். தற்போதைய நிலவரப்படி 5,000 ஆண்டுகள் தான் கடந்திருக்குன்னு கணிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா கலியுகம் முடிய இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்குன்னு தான் சொல்லணும். கல்கி அவதாரத்தின் போது உலகம் அநியாயம் நிறைஞ்சதா இருக்கும். புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி எல்லாம் முழுமையாக வற்றி போயிடும். பசுக்கள் அழிஞ்சு போயிடும். அசைவ உணவு அதிகமாக விரும்பும் உணவாக மாறும். கணவன் மனைவி உறவு மோசமான நிலையில் இருக்கும். மனித நேயம் காணாமல் போகும். ஒருவரை ஒருவர் ஏமாற்றி பிழைப்பாங்க. கடவுள் நம்பிக்கை குறையும். கோவில்களில் முறையான வழிபாடுகள் இருக்காது. இந்த பூமி அதிக வெப்பமடைஞ்சு எங்கும் நோய்கள் பரவி இருக்கும். உயிரினங்களோட ஆயுட்காலம் குறைஞ்சிடும். பருவகால மாற்றங்கள் சரியாக நடக்காது. நட்சத்திரங்களோட ஒளி மங்கி காணப்படும். மக்களை சுரண்டும் தலைவர்கள் தான் இருப்பாங்க. சொத்துக்காக தாய் தந்தையரை கூட கொல்வாங்க. சுயநலம், சோம்பேறித்தனம், பலவீனம், மூர்க்கத்தனம் இதெல்லாம் மனிதர்கள்கிட்ட அதிகரித்து இருக்கும். யாருமே மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. இதில் பல விஷயங்கள் நடைமுறை வாழ்க்கையில் மாறிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் இப்போவே உணர முடியுதுன்னு தான் சொல்லணும். இப்படி மோசமான நிலைமையில் பூமி இயங்கிக்கிட்டு இருக்கும்போது கொடுங்கோல் புரியும் அதர்மக்காரங்களை அழிக்க கல்கி அவதாரம் நிகழும். கல்கி மிகுந்த பக்தி நெறியில் வாழக்கூடிய ஒரு தம்பதியோட வயிற்றில் அதீத புத்தி கூர்மையோடும் வலிமையான உடலோடும் சம்பல கிராமத்தில் அவதரிப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கல்கினா காலம் அல்லது முடிவிலின்னு அர்த்தம். தீயவர்களை அழிக்க வெள்ளை குதிரையில் வருவார்னும் நம்பப்படுது. கலியுகத்தின் அழிவுக்கு பிறகு மீண்டும் கிருதயுகம் தொடங்கி அன்பு நிறைஞ்ச பூமி இயங்கும்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நம்பும்படி இல்லைன்னாலும்
புராணங்களில் சொல்லி இருக்க மாதிரி உலகத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அநியாயங்களை பார்க்கும்போது சிந்திக்க வேண்டி இருக்கு இல்லையா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க.